ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபார்மசூட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ கடந்த ஏப்ரல் மாதத்தில் நான் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு 3-4 டெஸ்ட் பேட்ச் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. 3 டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருக்கு. பிப்ரவரி மந்தில் ஃபார்மகாலஜி நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரலில் வந்து ஃபார்மசூட்டிக்ஸ், அப்புறம் மார்ச் மந்தில் ஃபார்மகோ தெரப்பியூட்டிக்ஸ். ஸோ ஓவரால் இந்த 3 சப்ஜெக்ட்டும் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நான் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபார்மசூட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்சில் நடந்த ஒன் ஆஃப் த டெஸ்ட். டோட்டலாக 10 டெஸ்ட் நடந்துச்சு. அதில் டெஸ்ட் 1ல் கொடுத்துருந்த கொஷின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஃபார்மகோ தெரப்பியூட்டிக் சப்ஜெக்டதும் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோலாம் எதுக்காக அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்சோட மாடல் இருக்கிறது மூலயமா உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி ஹெல்ப் பண்ணும் அண்ட் நீங்கள் எப்படி இதை புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட்லேருந்து ஒரு மாடல், அதாவது ஒரு மாடல் வீடியோ போடும்போது உங்களுக்கு எப்படி படிச்சுக்கலாம், இல்லை இந்த கொஷின்ஸை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இன்னும் நீங்கள் எம்சிக்யூ புக் நீங்கள் வாங்கலை அப்படின்னா இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார்மசூட்டிக்ஸ் டெஸ்ட் 1 இதில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஃபார்மசி ப்ரொஃபஷனோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபார்மசி ஆஸ் அ கரியர், இந்த டாபிக்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்மகோப்பியா, ஸோ இந்தியன் ஃபார்மகோப்பியா, பிரிட்டிஷ், யூஎஸ், நேஷ்னல் ஃபார்மலரி, எக்ஸ்ட்ரா ஃபார்மகோப்பியா, இந்த மாதிரி ஃபார்மகோப்பியாவில் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் 1க்காக நான் கொடுத்துருந்த டாபிக்ஸ். இதில் இருந்து டோட்டலாக வந்து 50 கொஷின்ஸ் வந்து டோட்டலாக கேட்டிருந்தேன். ஸோ இதில் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இன் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில்? ஸோ ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்கணும்? நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ். சாய்ஸஸ் 5, 6, 7, 10. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 6. எலெக்டட் மெம்பர்ஸ் அப்படின்னா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து டோட்டல் நம்பர் 6. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் ஃபார்மகோப்பியா வாஸ் பப்ளிஷ்ட் இன். ஸோ பிரிட்டிஷ் ஃபார்மகோப்பியாவில் ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சாய்ஸஸ் 1911, 1907, 1864, 1898. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் 1864. இந்த சாய்ஸஸ்லேயே வந்து இந்த இயர் தான் வந்து பழமையான இயர். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் 1864. நீங்கள் இந்த ஃபார்மகோப்பியா பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஃபார்மகோப்பியா, பிரிட்டிஷ், யூஎஸ் ஃபார்மகோப்பியா எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் நீங்களே ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட லேப்டாப் இருக்குது அப்படின்னா லேப்டாப்பில் ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் டேபிள் போட்டு ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் ஃபார்மகோப்பியா, செகண்ட் ஃபார்மகோப்பியா, தேர்டு, இந்த மாதிரி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த இயரை நோட் பண்ணி ஒரு நீங்கள் லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நோட் ஏதாவது வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாமுக்கு அப்படின்னா அந்த நோட்டில் ஒரு டேபிளை போட்டு இந்த மாதிரி குறித்து வச்சு படிச்சிங்கன்னா தான் உங்களால் வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு தடவை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அது அந்த ஒரே தடவை பார்க்குறது மூலயமா உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகுமாங்கிறது கஷ்டம். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு டேபிளை நீங்களே கிரியேட் ஏன் நீங்களே கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களே கிரியேட் பண்ணும்போது நீங்களே அதை டைப் பண்ணுவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் ஃபார்மகோப்பியா 1864ன்னு சொல்லி உங்களோட கைப்பட நீங்கள் வந்து எழுதுவீங்க, இல்லைன்னா டைப் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், PCI Pharmacy Council of India is reconstituted every dash. ஸோ இப்போ நம்மளோட அரசியலமைப்பு வந்து 5 years ஒன்ஸ் வந்து ரீகான்ஸ்டிடியூட் பண்ணுற மாதிரி தான் PCIயுமே வந்து 5 years ஒன்ஸ் வந்து ரீகான்ஸ்டிடியூட் பண்ணப்படும். ஸோ சாய்ஸஸில் 1 year, 6 year, 5 year, 10 years கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட அரசியலமைப்பு மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 5 years. நெக்ஸ்ட் கொஷின், விச் இஸ் த இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஒர்க் ஃபார் ஃபார்மசி கிராஜுவேட்ஸ்? ஸோ ஃபார்மசி படித்து முடித்த கிராஜுவேட்ஸ்க்கு இதில் எது வந்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஒர்க்குன்னு கருதப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. சாய்ஸஸ்
கம்யூனிட்டி ஃபார்மசி அப்படின்னு வச்சுக்கலாம், ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட், ரிசர்ச், கிளினிக்கல். இதில் கம்யூனிட்டி, ஹாஸ்பிட்டல், கிளினிக்கல் இது எல்லாமே வந்து ஃபார்மசி ரிலேட்டட் ஜாப்ஸ், அதாவது டிஸ்பென்சிங் ரிலேட்டட் ஜாப்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கிறது இதில் ரிசர்ச். ஸோ ரிசர்ச், மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஒர்க்ஸில் வரும். நெக்ஸ்ட் கொஷின், வால்யூம் 1 and 2 ஆஃப் பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா டிஸ்கிரைப்ஸ். பிரிட்டிஷ் ஃபார்மகோபியாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐ திங்க் 5 வால்யூம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வால்யூம் 1 and 2 வந்து அதாவது ஒரே சப்ஜெக்டை பற்றி தான் இருக்கும். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சாய்ஸஸ், மெடிசினல் சப்ஸ்டன்சஸ், ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, வெட்டரினரி ப்ராடக்ட்ஸ், பிளட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் மெடிசினல் சப்ஸ்டன்ஸ். வால்யூம் 1, 2 இது ரெண்டுத்துலேயுமே வந்து மெடிசினல் சப்ஸ்டன்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸை பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், வாட் குவாலிட்டிஸ் ஷுட் பி ஃபவுண்ட் இன் அ ஃபார்மசி ப்ரொஃபஷன். ஸோ ஃபார்மசி ப்ரொஃபஷனில் இருக்கவங்க கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த சாய்ஸஸ், ஸ்கில், இன்டெகிரிட்டி, நாலேஜ், இல்லை இது ஃபஸ்ட்டு ரெண்டுமே இருக்கணுமா, இல்லை டயக்னோசிஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணுமா. ஸோ இதில் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்மசி கிராஜுவேட்ஸோட ஒரு குவாலிட்டி கிடையாது. ஏன்னா இது வந்து ஃபார்மசி ப்ரொஃபஷனில் அவசியமானது கிடையாது. ஸோ இதை தவிர ஸ்கில், இன்டெகிரிட்டி, நாலேஜ் இது எல்லாமே பேசிக்கான குவாலிட்டிஸ். ஸோ இது வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட் கொஷின், சென்ட்ரல் ரெஜிஸ்டர் இஸ் மெயின்டைன்டு பை பிசிஐ. ஸோ பிசிஐ வந்து சென்ட்ரல் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. இது எந்த செக்ஷனுக்கு கீழே இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக்ஷன் 12A, 15A, 12B, 15B. ஸோ ஹியர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் செக்ஷன் 15A. இந்த செக்ஷனுக்கு கீழே தான் சென்ட்ரல் ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஐபிஏ அப்படின்னு சொல்லுவோம், இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன். இதை வந்து ஃபஸ்ட்டு எந்த இயரில் ஃபவுண்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சாய்ஸஸ் 1933, 1939, 1930, 1950. ஸோ இதில் நம்மள நிறைய பேர் வந்து இது வந்து சுதந்திரத்துக்கு அப்புறமா ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி 1950 சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன் அப்படிங்கிறது நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே இது வந்து இருந்திருக்கு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 1939. நெக்ஸ்ட் கொஷின், பிஃபோர் ஃபார்மகோபியா விச் புக் வாஸ் யூஸ்ட் ஃபார் ரெஃபரிங் மெடிசன்ஸ். இப்போ நம்ம வந்து எந்த ஒரு ட்ரக் ஆர் மெடிசனல் காம்பவுண்ட் பற்றி படிக்கணும் அப்படின்னாலும் ஃபார்மகோபியா தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஆனால் ஃபார்மகோபியா உருவாகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு புக்கை வந்து இந்த மெடிசனை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாய்ஸஸ், ஹெர்பல்ஸ், தி ஃபார்முலரிஸ், மெட்டீரியா மெடிக்கா. இது எல்லாமே வந்து பழங்காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட புக்ஸ். ஸோ இந்த புக்ஸில் எல்லாமே வந்து மெடிசன்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல் த அபோவ். இந்த மாதிரி ஆல் த அபோவ் கொடுக்கறதுக்கான இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போது எந்த புக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று கொடுத்துட்டு மீதி எல்லாம் வந்து புதுசாக இருக்கக்கூடிய வேறு ஏதாவது புக்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஆனால் ஆல் த அபோவ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதில் யூஸ் பண்ணுறது ஹெர்பல்ஸ் புக் மட்டும் கிடையாது, ஃபார்முலரி, மெட்டீரியா மெடிக்கா இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களோட நாலேஜ் வந்து டெவலப் ஆகும். நீங்கள் சிம்பிளி இந்த கொஷினுக்கு ஆல் த அபோவ் தான் ஆன்சர் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் ஹெர்பல்ஸுங்கிற ஒரு வேர்டை கொடுத்துட்டு மீதி 2 சம்மந்தமே இல்லாத புக்ஸை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம போய் ஆல் த அபோவ் ஆன்சரை கிளிக் பண்ணக்கூடாது. ஹெர்பல்ஸ் இருந்தால் அதை சூஸ் பண்ணுங்கள், அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அது கூட ஃபார்முலரிஸ், மெட்டீரியா மெடிக்கா இந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆல் த அபோவ் சூஸ் பண்ணலாம். பட் இன்கேஸ் எக்ஸாமில் இந்த ஃபஸ்ட்டு 2 கொடுக்காம மெட்டீரியா மெடிக்கா மட்டும் கொடுத்துட்டு வேறு 2 தேவையில்லாத புக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இதை மட்டும்தான் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற எம்சிக்யூஸ் எல்லாமே உங்களோட நாலேஜ் கேதரிங்காக தான் யூஸ் பண்ணணுமே தவிர இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக 100% இப்படியே தான் கேட்பாங்கன்னு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஸோ நம்ம வந்து இதை அறிவாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த 3 புக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஷின்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட்டு, அலோபதிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்.
ஸோ அல்லோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, இந்த மாதிரி வந்து மேஜராக 5 சிஸ்டம் இருக்குது மெடிசனை பொறுத்த வரைக்கும். இதில் அல்லோபதிக் சிஸ்டம் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லோபதிங்கிறது நம்ம காமனாக என்ன சொல்லுவோம், இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ் மெடிசன் சொல்லும் போதே நமக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா USA, பிரிட்டிஷ், போலண்ட், ரோமன்ஸ். ஸோ இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது இதில் யாரை வந்து இங்கிலீஷ்காரங்க அப்படின்னு சொல்லுவோம், பிரிட்டிஷ். ஸோ அவங்க தான் இந்த அல்லோபதிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசனை இந்தியாவில் கொண்டுட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் கொஷின், எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஆன். ஸோ நம்ம ஐபி, பிபி, யூஎஸ்பி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு படிப்போம். பட் எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா, நேஷனல் ஃபார்முலரி இதை பற்றிலாம் ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம காலேஜ் டைம்லேயும் சரி இப்போ படிக்கும் போதுமே இதில் கம்மியான நோட்ஸ் தான் நம்ம படிப்போம். அப்படி எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியாவில் நம்ம அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதை பற்றி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சாய்ஸஸ் வந்து கிளினிக்கல் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், வெட்ரினரி ட்ரக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸிபியன்ஸ். கிளினிக்கல் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னா ட்ரக்ஸை வந்து ஹியூமனில் எந்த கண்டிஷனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிளினிக்கல் யூஸ். வெட்ரினரி ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வெட்ரினரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸிபியன்ஸ் அப்படிங்கிறது மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் இந்த ட்ரக்ஸை வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இல்லாத ஒரு சில சப்ஸ்டன்சஸ் இருக்கும். அதை வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் டேப்லெட் அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை டேப்லெட்டாக மாற்றுறதுக்கு அண்ட் அதோட நிலைத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சில பொருட்களை கூட ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பொருட்களை எக்ஸிபியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மூணுமே சேர்ந்து தான் இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா அப்படிங்கிற புக்கில் இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல் த அபோவ். நெக்ஸ்ட் கொஷின், ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் இஸ் ரீகான்ஸ்டிடியூட்டட் எவ்ரி. இதுக்கு முன்னாடி பிசிஐ வந்து 5 years ஒன்ஸ் ரீகான்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில்ங்கிறதும் அதே மாதிரி தான், ரீகான்ஸ்டிடியூட்டட் எவ்ரி 5 years. ஸோ மோஸ்ட்லி இந்த ரீகான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வந்தாலே அது 5 years இருக்கும். பட் ஒரு சில இடங்களில் 2 years இல்லை 1 year அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் போக போக அதெல்லாம் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். பட் பேசிக்காக நிறைய இடங்களில் 5 years தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், த கான்செப்ட் ஆஃப் 7-star pharmacist வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. 7-star pharmacist அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாய்ஸஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், US FDA, WHO, ICH, GCP. Here the correct answer is WHO. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இந்த 7-star pharmacist கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், PCI வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை விச் பாடி இன் 1949. ஸோ PCI வந்து 1949 தான் கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை கான்ஸ்டிடியூட் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஹியர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த இயர் 1949ங்கிறதும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கொஷினோட நம்ம இந்த பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கியூடிக்ஸ் டெஸ்ட் பேட்சில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நடந்த MCQs தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். பார்ட் 1 இருக்கட்டும். இதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்கும்போது நான் ரிமைனிங் அந்த பார்ட் 2ல் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாம். ஐ திங்க் இந்த வீடியோவில் ஒரு 20 கொஷின்ஸ் கிட்ட பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், போக போக டைம் இருக்கிறத பொறுத்து ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் பேர் இந்த ஃபார்மகோ தெரப்பியூட்டிக்ஸையும் கொஞ்சம் அந்த பார்ட் 1 போட்ட மாதிரி 2, 3லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு டைம் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இல்லாதனால ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ டெஸ்ட் 1ல் இது பார்ட் 1 வச்சுட்டு ரிமைனிங் வந்து கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெஸ்ட் பேட்சில் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஃபார்மசூட்டிக்ஸு, ஃபார்மகோ தெரப்பியூட்டிக்ஸ், ஃபார்மகாலஜி இதெல்லாம் ஆல்ரெடி நடந்திருக்கு. ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச் May 14 ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே MRB எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக இப்போ கரண்ட்லி வந்து ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்சஸ். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி 1 mark புக்கே என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக 8500 1 marks வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த புக்கு வாங்கணும்னு நினச்சாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. I will meet you in the next video. Until then, bye from Vasant Murugesan.